வணக்கம். இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். நான் எம்டி தினேஷ்குமார். இன்னைக்கு காலையில் ரொம்பவே பிரபல நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனை எடுக்கப்பட்டுச்சு. இந்த பரிசோதனை எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இவர் போதைப் பொருள் உட்கொண்டிருக்காரா இல்லையா அப்படின்றத கண்டறியறதுக்காண்டி தான். இறுதியில் அவர் கொக்கைன் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய போதைப் பொருளை உட்கொண்டிருக்காரு அப்படின்றது ஊர்ஜிதமானது. அவர் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு டைமில் ரொம்பவே பாப்புலராக இருந்த நடிகர் தான். ரோஜா கூட்டம் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருப்பார். நண்பன் படத்தில் விஜய் அவர்கள் கூட ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு எந்த ஒரு படமுமே அமையலை. பட் ஸ்டில் நல்ல ஒரு பிரபல நடிகர் தான். திடீர்னு என்ன அவர் இந்த மாதிரி ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகிருக்காரு. அதுவும் அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருக்காரு அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படி அவருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பகீர் தகவல்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவரோட வீட்டில் நிறைய நைட் பார்ட்டிஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் சக நடிகர்கள், அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சில பிஸ்னஸ் மேக்னட்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வச்சு இந்த நைட் பார்ட்டிஸ் எல்லாம் நடத்தியிருக்காரு. இந்த நைட் பார்ட்டிஸில் தான் இந்த போதைப் பொருள் பெரிய அளவில் சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாமல் அந்த நைட் பார்ட்டிஸில் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்க மேலேயுமே போலீஸார் வலை வீசியிருக்காங்க. சரி, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் எப்படி இந்த மேட்டரில் மாட்டினார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்கதையே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜய் வாண்டையார் அப்படின்றவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டோ பாரில் ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டார். இந்த அஜய் வாண்டையார் அப்படின்றவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். வாண்டையார் அப்படின்றவரோட பையன்.